அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல 1/4 கப் ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டீங்க அப்படின்னா ஜவ்வரிசி வந்துட்டு வெந்து வரும்போது கண்ணாடி பதத்துக்கு வெந்து வருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஜவ்வரிசி அடியில் அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ ரெடி ஆகட்டும். ஒரு பிளேட்டில் சேமியா, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு நெய் உருகுனதும் எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை உள்ளே ஆட் பண்ணி லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக அதே பிளேட்டில் வச்சுக்கலாங்க. ஆல்ரெடி வறுத்ததாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில். அதுக்கப்புறம் அதே கடாயில் நெய் விட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அது லைட்டாக செவந்து வரும்போது எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் எடுத்து வச்சுருக்கிற திராட்சையையும் உள்ளே ஆட் பண்ணி அது லைட்டாக பலூன் ஆகி வரும்போது அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஜவ்வரிசி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், சேமியா வந்துட்டு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போது 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குங்க. அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரும்போது 5 ஏலக்காய் எடுத்துருக்குங்க. அதையை வந்து தட்டி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு பால் எடுத்திருக்கு, அதாவது 250 ml பால் எடுத்திருக்கு. அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பால் அளவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா எகைன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே தான் சர்க்கரைக்கும். சர்க்கரை தேவைப்பட்டால் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை தாங்க உள்ளே ஆட் பண்ணியிருக்கு. இல்லை சூடான பால் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்டான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. இந்த பாயாசம் கூட நீங்கள் தேங்காய் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை நெய்யில் வறுத்து அதை கூட நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து அதை ஆட் பண்ணலை. நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவும் பாலோட அளவும் அதிகமாகவும் குறைவாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க.
இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாங்க. இந்த பாயசம் கூட நீங்கள் வடை கூட வச்சு சர்வ் பண்ணலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.